அத்தியாயம் 4. தனது ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கொண்டு வேகமாக வீட்டிலிருந்து வெளியே வந்தாள் வந்தனா. இருடி, சாப்பாடு எடுத்துட்டு போ. அம்மா. வேண்டாம், சாப்பாடும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று கூறிவிட்டு செப்பலை மாட்டிக்கொண்டு தெருவில் நடந்தாள் வந்தனா. இரு கண்களிலும் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து அழுது கொண்டே பஸ் ஸ்டாப்பிற்கு வந்தாள். என்னடி, இன்னைக்கும் சண்டையா? வந்தனாவின் தோழி. அமைதியாக இருந்தாள் வந்தனா. ஏன் தான் இந்த ஜாதியில் பிறந்தோன்னு இருக்கு. எவ்வளவு பேசினாலும் இந்த ஜாதியை விட்டு வரமாட்டாங்க வந்தனா. ரமேஷ் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? வந்தனாவின் தோழி. புதுசாக கேட்குற மாதிரி கேளு. அங்கேயே இந்த லட்சணம்தான் வந்தனா. இங்கே எவ்வளவு வேண்டுமானாலும் படிக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளவு முற்போக்காக வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் யாரும் ஜாதியை விட்டு தர மாட்டாங்க, விட்டு வர மாட்டாங்க. அதனால் நீ பேசியோ அழுதோ எதுவும் நடக்காது. பேசாமல் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்களேன். வந்தனாவின் தோழி. அது செய்கிறதா இருந்தால் எப்பயோ செஞ்சுருக்க மாட்டோமா? நானும் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு, ரமேஷும் அவங்க வீட்டில் ஒரே பையன். ஸோ எங்களால் அப்படி பண்ண முடியாது. வந்தனா பேசிக்கொண்டிருக்கும் போதே இவர்களை அழைத்து செல்லும் கார் வந்தது. காரில் ஏறி இருவரும் பயணித்தார்கள். வந்தனா சென்னையில் பிரபல சைக்காட்ரிஸ்டுகளில் ஒருவர். ஆந்த்ரோபாலஜி படிப்பில் மேல் உள்ள காதலால் அந்த படிப்பில் PhD படிக்க வெளிநாட்டில் உள்ள பிரபல பல்கலைக்கழகத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனையில் மனோ தத்துவ மருத்துவராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். முக வாசிப்பு. ஒருவர் முக அசைவை வைத்தே அவர் என்ன மொழி பேசுகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்று கண்டுபிடிப்பதில் திறமைசாலி. அதே அலைவரிசையில் மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு விண்ணப்பித்துள்ளார். இந்தியாவிலிருந்து வெறும் 2 பேர் மட்டும் தான் தேர்ச்சி பெற முடியும் என்ற கடினமான தேர்வில் இந்த முறை எப்படியும் தேர்ச்சி பெற்று விடுவோம் என்ற மிகுந்த நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறாள். ரமேஷ் ஒரு மருத்துவர். வந்தனா வாழ்வில் 7 வருடமாக வீசிக்கொண்டிருக்கும் வசந்தம். இருவரும் காதலித்து பெற்றோர் சம்மதம் வாங்கித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். வந்தனா வேலை பார்க்கும் மருத்துவமனை வந்தது. தனது அறைக்கு வந்த வந்தனா தனது லேப்டாப்பை திறந்து மெயில் செக் செய்து கொண்டிருந்தாள். மேடம், இன்னைக்கு 7 அப்பாயின்மெண்ட் இருக்கு. நர்ஸ். சரி, 10 நிமிடம் கழித்து அனுப்புங்கள். வந்தனா. புதிதாக மெயில் வரும் சத்தம் கேட்டு லேப்டாப்பை உற்று நோக்கினாள் வந்தனா. லண்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து அனுப்பப்பட்ட மெயில் அது. வேகமாக அதை திறந்து பார்த்தாள். அவள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த கல்லூரியில் இருந்து வந்தனாவை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருந்தது. வந்தனாவும் ரமேஷும் வெவ்வேறு மருத்துவ கல்லூரிகளில் மருத்துவம் பயின்றவர்கள். ஒரு முறை 2ஆம் ஆண்டில் கிராமப்புற முகாம் நடந்தது. அங்கு 2-3 கல்லூரிகள் கிராம மக்களுக்கு தங்கி சேவை செய்வதற்காக சென்றிருந்தனர். அங்குதான் வந்தனா முதலாக ரமேஷை பார்த்தாள். ஒரு காற்று எல்லோரையும் கடந்து செல்வது போலவேதான் வந்தனா எல்லோரையும் கடந்து சென்றாள். ஆனால் ரமேஷை கடந்து செல்லும் போது மட்டும் அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. அவனை கடக்கும் போது, அவள் தொலைவில் நிற்கும் போது அவள் அவனை கவனிக்க ஆரம்பித்தாள். ரமேஷ் சரியான உயரம், நல்ல நிறம், கருகரு என மீசை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட மீசை வைத்த மாதவன் போலவே இருப்பான். 2 வாரம்தான் முகாம் என்றாலும் இருவரும் அவ்வப்போது பேசி பழக ஆரம்பித்து விட்டனர். கிராமத்தில் முகாம் முடிந்தவுடன் இருவரும் தங்களது முகவரிகளை பரிமாறிக்கொண்டு பிரிந்தனர். வந்தனாவால் ரமேஷை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவனை பார்க்க வேண்டும் என்று, அவனுடன் பழக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். இன்று எப்படியாவது அவன் கல்லூரிக்கு சென்று பார்ப்போம் என்று வீட்டிலிருந்து கிளம்பினாள். ரமேஷின் நினைவில் முழுமையாக மூழ்கிய வந்தனா கற்பனையிலேயே நடந்து கொண்டிருந்தாள். எப்படியோ அவள் கால்கள் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து நின்றது. சிறிது நேரம் கழித்து தூரத்திலிருந்து ஒரு உருவம் அவளை பார்த்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தாள். சற்றே திரும்பி யாரது என்று பார்க்கிறாள். திகைத்தாள். ஆம், ரமேஷ் தான். அது மிகுந்த ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ரமேஷ் இவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான். என்ன ரமேஷ், எங்கே இந்த பக்கம்? வந்தனா. உன்னை பார்க்கலாம் என்றுதான். ரமேஷ். இங்கு எப்படி வந்த ரமேஷ்? நான் இங்கே தான் இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு ரமேஷ். வந்தனா. உன்னை பற்றி எனக்கு தெரியும் வந்தனா. இதுக்கு மேலேயும் நான் மறைக்க விரும்பல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ரமேஷ். நடு ரோட்டில் எனக்கு படபடப்பா இருக்கு. வந்தனா. அப்பவா, காஃபி சாப்பிட்டுட்டு பேசலாம். ரமேஷ். இருவரும் ரமேஷ் கொண்டு வந்திருந்த காரில் ஏறி காஃபி ஷாப்புக்கு சென்றனர். காஃபி ஷாப். திடீர்னு சொல்கிற, நானும் உன்னை பார்க்கலாம் என்று தான் இருந்தேன். திடீர்னு வந்தவுடன் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வந்தனா. நான் திடீர்னுலாம் வரவில்லை, எப்பயோ வந்துட்டேன். நீ தான் என்னை இப்போ பார்க்குற. ரமேஷ். என்ன சொல்கிற? வந்தனா. நீ காலேஜில் சேர்ந்ததுக்காக கவுன்சிலிங் வந்தல, அப்போவே உன்னை நான் பார்த்துட்டேன். உனக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் காலேஜ் செலக்ட் பண்ணினேன். இல்லைனா நீ செலக்ட் பண்ண காலேஜிலே நானும் சேர்ந்திருப்பேன். ரமேஷ். அவனையே பார்த்தவாறு காஃபி கோப்பையை சுழற்றி கொண்டிருந்தாள் வந்தனா. அவள் வெட்கப்படுவதாய் அவள் கண்கள் ரமேஷிடம் கூறிக்கொண்டே இருந்தது.
ரமேஷ் தொடர்ந்தான். அன்றிலிருந்து இன்று வரை ஒரு நாள் கூட விடாமல் உன்னை பார்த்து விடுவேன். என் வாழ்க்கையில் நீ எப்போதோ வர தொடங்கிவிட்டாய். இந்த நிமிஷம் வரைக்கும் என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரிகிறாய். அநேகமாக இப்ப கூட காஃபி கோப்பையை கையில் வைத்திருக்கிறாய் என்றதும் காஃபி கோப்பையை கீழே வைத்துவிட்டு சிரித்தாள் வந்தனா. என்னால் நம்பவே முடியவில்லை வந்தனா. இருவரும் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். காஃபியும் தீர்ந்து போனது. வந்தனா கிளம்பலாமா என்றாள். நான் சொன்னதுக்கு பதிலே சொல்லவில்லையே என்றான் ரமேஷ். சொல்லணுமா, உனக்கே தெரியவில்லையா வந்தனா? தெரியலை என்றான் ரமேஷ். உன்னை பார்க்கலாம்னு நான் கிளம்பினேன். நீ என்னெல்லாம் என்கிட்ட பேசுனியோ அதெல்லாம் உன்கிட்ட நான் சொல்லலான்னு இருந்தேன். போதுமா? இப்போ புரியுதா இல்லை புரியலையா வந்தனா? அப்புறம் ஏன் கிளம்புற? உட்காரு ரமேஷ். ஏன் இன்னொரு காஃபி சொல்ல போறியா வந்தனா? இப்படியே ரமேஷும் வந்தனாவும் சென்னையில் பல காஃபி ஷாப்புகளில் காஃபி குடித்து கொண்டே தங்களது காதலை வளர்த்து கொண்டிருந்தனர். இருவரும் மருத்துவம் முடித்த பிறகு ரமேஷ் ஒரு மருத்துவமனையில் வேலையில் அமர்ந்தான். வந்தனா மேல் படிப்பை தொடரலாம் என்று தொடங்கினான். இடையே வந்தனா வீட்டிற்கு விஷயம் தெரிந்து வந்தனாவின் அப்பா முதலில் நல்ல முறையாகத்தான் பேசினார். பின்பு விசாரித்ததில் ரமேஷ் தங்களது சமுதாயம் இல்லை என்றதும் காதலை எதிர்க்க ஆரம்பித்தார். ரமேஷ் வீட்டில் பெரிய எதிர்ப்பு இல்லை என்றாலும் முழு சம்மதமும் இல்லை. ஆனால் வந்தனாவும் ரமேஷும் வீட்டில் சம்மதம் வாங்கித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார்கள். தற்போது மெயில் பார்த்து கொண்டிருந்த வந்தனா ரமேஷுக்கு ஃபோன் செய்தாள். லண்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து மெயில் வந்துவிட்டது ரமேஷ். ஏய் கங்க்ராட்ஸ் ரமேஷ். என்னது கேட்காமலே கங்க்ராட்ஸ் சொல்கிற? உன் குரலில் தெரியுது நீ செலக்ட் ஆகிட்டேன்னு. ஆமாண்டா, என் கனவு நடந்துருச்சு. இந்தியாவிலிருந்து நான் ஒருத்தி தான் செலக்ட் ஆகியிருக்கேன். சூப்பர். எப்போ கிளம்புற மாதிரி இருக்கும்? அநேகமாக 1 மாதத்தில். இன்றைக்கி மீட் பண்ணலாமா? எப்போ? மதியம்? இல்லைப்பா முடியாது. மாலை 5 மணிக்கு மேல் கண்டிப்பாக உனக்காக பெசன் நகர் பீச் பார்க் ஹோட்டலில் வெயிட் பண்ணுவேன். சரி என்று சிரித்து கொண்டே ஃபோனை கட் செய்தான் ரமேஷ். உதவியாளரை அழைத்து பேஷண்ட்டுகளை வரை சொல்லவும் என்றாள் வந்தனா. 2 பேஷண்ட்டுகள் சென்றவுடன் தனது வீட்டிற்கு ஃபோன் செய்தாள். தனசேகர் வந்தனாவின் அப்பா. ஓரிரு நாளாக இருவருக்கும் பெரிய சண்டை. அதனால் முதல் தடவை ஃபோனை எடுக்கவில்லை. வந்தனா மீண்டும் முயற்சி செய்தாள். இம்முறை ஃபோனை எடுத்தார் தனசேகர். என்ன சொல்லு? இன்னும் கோபம் போலையா? அதெல்லாம் இருக்கட்டும், என்னன்னு சொல்லு. லண்டன் யூனிவர்சிட்டியிலிருந்து மெயில் வந்ததை தனது அப்பாவிடம் தெரிவித்தாள் வந்தனா. தனசேகரனுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனால் இந்த கேடுகெட்ட காதலால் நமது சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியவில்லை என்று நினைத்தவாறே அமைதியாய் இருந்தார். அப்படியா? சந்தோஷம். இரு, அம்மா கிட்ட தர என்று தனசேகரன் வந்தனாவின் அம்மாவை அழைத்து, உன் மக பேசுறா, நீயே பேசு என்றார் தனசேகர். எதிர்முறையில் செய்தி கேட்டதும் வந்தனாவின் அம்மா மிகுந்த மகிழ்ச்சி. சாதிஷ்ட வந்தனா என்றார். தனசேகரன் பின்னாலிருந்து எப்போ கிளம்ப வேண்டும் என்று கேள் என்று அமைதியாக வந்தனாவின் அம்மாவிடம் கேட்க சொல்கிறார். அதை அப்படியே கேட்கிறார் வந்தனாவின் அம்மா. 1 மாதத்தில் கிளம்பணும் அம்மா. இப்படி கேள்விகளை பின்னாளில் இருந்தே வந்தனாவின் அம்மாவிடம் கேட்க சொல்கிறார் தனசேகரன். அதை தெரிந்து கொண்டு வந்தனா, என்னம்மா அப்பா கேட்க சொல்கிறார்களா? மனப்பாடம் பண்ணின மாதிரியே கேட்குற? ஆமாண்டி, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். பாசத்தை எப்படி காட்டுவது என்று உங்கள் அப்பாவுக்கு தெரியலை. அதை எப்படி சமாளிக்கிறது என்று உனக்கு புரியலை. என்னமோ பண்ணுங்க. ஃபோனை அப்பாவிடம் கொடுக்கிறேன் என்று தனசேகரிடம் கொடுத்துவிட்டு நகர்ந்தாள் வந்தனாவின் அம்மா. லண்டன் போனால் எப்பெல்லாம் இந்தியா வரலாம் தனசேகர்? உங்களுக்கு தெரியாது இல்லப்பா, 2 வருட படிப்பு. அங்கே நாம் வேலை பார்த்துட்டே படித்தா தான் சமாளிக்க முடியும். 2 வருடம் இங்கு வருவது கஷ்டம்தான் வந்தனா. ஒரு நிமிடம் தனசேகரன் பேச முடியவில்லை. மௌனமாக இருந்தார். ஹலோ அப்பா வந்தனா. சிறிது தழுதழுத்த குரலில், இருக்கேம்மா வந்தனாவின் அப்பா. வந்தனாவால் அப்பாவின் நிலைமையையும் அவரையும் புரிந்து கொள்ள முடிந்தது. 2 வருடம் காற்று போல் ஓடிவிடும் அப்பா. சீக்கிரம் முடித்திட்டு வந்து விடுவேன் வந்தனா. நீ எப்போதும் என்னை சமாதானப்படுத்தியே பழகப்பட்டு விட்டாய். நான் என்னை சமாதானப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் தனசேகர். வந்தனாவால் எதுவும் பேச முடியவில்லை. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா, பேசுவோம் தனசேகர். ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குப்பா, முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன் என்று ஃபோனை வைத்தாள் வந்தனா.